Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னையோட வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல TNPSC ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நாங்க வந்து நடத்துவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி செகண்ட் ரவுண்ட் வந்து நடத்துவாங்க, வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல ஓல்டு வேகன்சிஸ் வந்து வச்சு வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடத்துவாங்களா, எப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமான ஒரு அப்டேட் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கறது 2024 நடத்தினாங்க. அதுக்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கறது இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மந்த்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்டு அந்த விஏ விஓ ஜேஏ பில் கலெக்டர் இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டும் செகண்ட் பேஸ்டு கவுன்சிலிங்கா நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்ப தேர்டா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆனா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் இந்த மாதிரியான ரூலுக்கு வந்து இன்னமும் வந்து பெண்டிங்ல வந்து இருக்கு. ஏன்னா அது வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபை அப்டேட் படி 12/3/2025 ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 அதாவது குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான கலந்தாய்வுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு 12/3/2025 உடன் நிறைவு பெற்றது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. அவங்க விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னமும் வந்து நமக்கு டேட்டு எந்த டைமிங்ல நடக்கும் அப்படிங்கறது எதுவுமே சொல்லல. பட் நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெக்ட் படி கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எண்ட் ஆயிரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படிங்கறத ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து கொடுப்பாங்க. அந்த பிடிஎஃப்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. இந்த பட்டியல உங்களுடைய நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து தற்காலிகமாக வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த சிவி லிஸ்ட் வந்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே நீங்க வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்ல நீங்க வந்து வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெமோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை எதை பேஸ் பண்ணி ப்ரோ நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடத்துறாங்க, மறுபடியும் வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, அதுல வந்து டிகிரிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்த மீதி வேகன்சி பாக்கி அங்கங்க இருக்கும் இல்லையா, பிச்சு போட்ட மாதிரி இவங்க எல்லாம் ஃபில் ஆயிட்டு மீதி இருக்கக்கூடிய பாக்கி அங்க 2 இங்க 3 இங்க 5 இங்க 10 இருக்கும் இல்லையா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும். அந்த மாதிரி வேகன்சி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால செகண்ட் ரவுண்ட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஷூரிட்டியா நம்ம வந்து 100% வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க், நல்ல ஒரு கம்யூனல் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிவி லிஸ்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. சிவி லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்பதான் வந்து இன்னைக்கு தான் டேட் வந்து முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஹையரிங் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு மீது எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத உட்காந்து வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க சிஸ்டம்ல. அதை சிஸ்டம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.